Hi all, welcome to EGV's online education program. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நெசஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சொல்யூஷன் தான் EGV's ஆன்லைன் எஜுகேஷன் ஆப். ஸோ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா டியூட்டி இருக்கிறதுனால ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லைன்னா லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா சோஷியல் மீடியாவில் கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பை ஹார்ட் பண்ணி அவங்க ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்ஸ்க்கு போவாங்க. ஸோ அதில் ஆன்சர்ஸ் ரைட்டாக அவங்க கூட தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெக்வயர்ட் ஸ்கோர் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் நாங்கள் பண்ணியிருக்காங்க, அதான் EGV's ஆன்லைன் ஆப். ஸோ ஜென்ரலி எக்ஸாம்ஸ்க்கு வர்ற ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்னா, ஒரு சினாரியோ இருப்பாங்க, அதுக்கு கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரைட் ஆன்சர் என்னென்னு நாம் செலக்ட் பண்ணணும். ஸோ அதான் ஒரு ஜென்ரல் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பை ஹார்ட் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் அந்த கொஸ்டினில் வந்துட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம EGVஸோட கொஸ்டின் டிஸ்கஷனில் என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த கொஸ்டினை சேர்த்து அதில் இருக்கிற கண்டிஷனை பற்றியும் அந்த ஆன்சரோட ரேஷனலை பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இன் அடிஷன் டு த கொஸ்டின்ஸ், அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் லேர்ன் த தியரி அண்ட் த ரேஷனல் ஃபார் தர் ஆன்சர். ஸோ இதான் ஒரு நம்ம ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ். ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இல்லைனா தியரி கிளாஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும், அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங் and thereby you can score good marks. Okay, so எக்ஸாம்ஸ்க்கு கேட்குற பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் தியரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும், அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ரிசல்ட்ங்கிறது எங்களுடைய கேரண்டி. ஸோ கம்மிங் டு த அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸ், எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 35 hours ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஸோ இதில் வந்து முக்கியமாக தியரி கிளாஸஸ் இருக்காங்க. ஸோ ஹெச்டி வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மாக் டெஸ்ட் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்புறம் செக் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க, நாலேஜ் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க செக் பண்ணலாம் மாக் டெஸ்ட்டில். தேர்ட் இஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் இருப்பாங்க, ஆன்சர்ஸ் இருப்பாங்க, ஆன்சர் கூட மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரீசெண்டாக எக்ஸாம்ஸுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஃபீச்சர் வந்து எக்ஸாம் மோட் டெஸ்ட். ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே ஆப்லேயும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும், நெக்ஸ்ட் டைம் ரியலி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, அதர் ஃபீச்சர்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் கன்வீனியன்ஸ். ஸோ நீங்கள் டியூட்டி ப்ராப்ளத்தை பற்றி கவலைப்பட வேணாம், உங்களுக்கு எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ பார்க்கலாம், எவ்வளோ வாட்டி வேணால் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டியூட்டி டைம் பற்றி டென்ஷன் வேணாம். ஸோ கன்வீனியன்ட் டைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அப்புறமா உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், இண்டிவிஜுவல் ஃபேக்கல்ட்டி அசிஸ்டன்ஸ். ஸோ தியரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது இல்லைனா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்காங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம். உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா எந்த மீடியா த்ரூ வேணால் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டெய்லி நாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் எங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப் கூட இருக்காங்க. ஸோ யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து டெய்லி நம்ம காண்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பண்ணிருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கொஸ்டின்ஸ் கூட அதில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆல் டுகெதர் இது எல்லாமே பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணலாம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக சிம்பிளாக பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணி தான் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன் இல்லைனா டெமோ கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்க கூட ஈஸியாக பாஸ் பண்ணட்டும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் EGV's ஆன்லைன் எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஹாய் ஆல், வெல்கம் டு த டெமோ கிளாஸ் ஆஃப் EGV's அகாடமி. இன்றைக்கி நாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் DHA, ஹார்ட் ஓர் ப்ரோமெட்ரிக் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற டாபிக்ஸ் தான். ஸோ முதல்ல நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து குளோமருலோநெஃப்ரைட்டிஸ். குளோமருலோநெஃப்ரைட்டிஸ்னால் கிட்னியில் இருக்கிற குளோமருலார் நெட்வொர்க்கில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குளோமருலார் நெட்வொர்க்கோட ஃபங்க்ஷன் வந்து ஃபில்ட்ரேஷன்னா பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், யூரியா, யூரிக் ஆசிட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ப்ரோட்டீன் வந்து பிளட் பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ப்ரோட்டீனை மட்டும் சேவ் பண்ணி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்
leading to removal of waste products from the blood and reabsorption of protein into the blood. So idha glomerular network oda mukkiyamaana function. So enna aguna இந்த glomerular networkல infection வரும்போது இந்த filtration function impair ஆகும். So exact opposite function ஆகும். அதாவது சேவ் பண்ண வேண்டிய புரோட்டீன் யூரின் த்ரூ லாஸ் ஆகும், ரிமூவ் பண்ண வேண்டிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகும், விச் லீட்ஸ் டு ப்ரோட்டீன்யூரியா அண்ட் இன்க்ரீஸ்டு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன் த பிளட். ஸோ இதான் குளோமர்லோநெஃப்ரைட்டிஸ். இனி நாம் வந்து குளோமர்லோநெஃப்ரைட்டிஸை பற்றி எக்ஸாமுக்கு கேட்குற பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் causative organism. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். causative organism is group A beta hemolytic streptococcus. group A beta hemolytic streptococcus. முக்கியமாக இந்த ஸ்ட்ரெப்டோகஸ் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இல்லைனா த்ரோட்டில் தான் இன்ஃபெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால இப்போ நம்ம பேஷண்ட்டுக்கு குளோமர்லோநெஃப்ரைட்டிஸ்னு சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் பண்ணும்போது நம்ம கேட்கணும் பேஷண்ட் கிட்ட, இஃப் யூ ஹேவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆர்கானிசம் குரூப் ஏ ஹீமோலிட்டிக் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ். அதனால ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ வைல் கலெக்டிங் ஹிஸ்டரி நர்ஸ் ஷுட் ஆஸ்க் அபவுட் ஹிஸ்டரி ஆஃப் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். முக்கியமாக கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஒன்று வந்து பெரி ஆர்பிட்டல் எடிமா. பெரி ஆர்பிட்டல் எடிமானா அரவுண்ட் தி ஐஸ் பேஷண்ட்டுக்கு எடிமா இருக்கும், பாடியில் கூட எடிமா இருக்கும், ஆனால் முக்கியமாக பெரி ஆர்பிட்டல் எடிமா. செகண்ட் வந்து யூரீமியா. யூரீமியானா இன்க்ரீஸ்டு யூரியா இன் த பிளட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் டேமேஜ் ஆகிறதுனால ரிமூவ் பண்ண வேண்டிய யூரியா எல்லாமே பிளட்டில் தான் இருக்கும். இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யூரியா இன் த பிளட் இஸ் கால்ட் யூரீமியா, விச் லீட்ஸ் டு மெட்டபாலிக் அசிடோசிஸ். தேர்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியா மீன்ஸ் பிளட் இன் த யூரின். அதனால் யூரினோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோமர்லோநெஃப்ரைட்டிஸில் யூரினோட அப்பியரன்ஸ் வந்து ஸ்மோக்கி கோலா கலர்டு யூரின். ஹெமச்சூரியாங்கிறதுனால கோலா கலர்ட், அப்பியரன்ஸ் வந்து ஸ்மோக்கி கோலா கலர்ட் யூரின். ஃபோர்த் இஸ் ப்ரோட்டீன்யூரியா. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் டேமேஜ் ஆகிறதுனால சேவ் பண்ண வேண்டிய ப்ரோட்டீன் எல்லாமே த்ரூ யூரின் லாஸ் ஆகிடுவாங்க, லீடிங் டு ப்ரோட்டீன்யூரியா. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பெரி ஆர்பிட்டல் எடிமா, யூரீமியா, ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியாவில் ஸ்மோக்கி கோலா கலர்டு யூரினாக தான் இருக்கும். ஒரு ஃபோர்த் வந்து ப்ரோட்டீன்யூரியா. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். முக்கியமாக இன்ஃபெக்ஷன்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. பென்சிலின், பென்சிலினோட எக்ஸாம்பிள் வந்து பென்சாதீன் பென்சிலின். ட்ரக்கோட நேம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட், பென்சாதீன் பென்சிலின். செகண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டீன், சோடியம் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். ஸோ டயட்டில் என்ன பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டீன், ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப இன்க்ரீஸாக லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டீன். எடிமா இருக்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ட் சோடியம் அண்ட் ஃப்ளூயிட்ஸ். தேர்ட் வந்து இம்யூனோசப்ரசன்ஸ். ஏன்னா இம்யூன் சிஸ்டம் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறதுனால, இம்யூன் சிஸ்டம் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிறதுனால தான் குளோமர்லோநெஃப்ரைட்டிஸ் வருது. ஸோ அதனால் இம்யூனோசப்ரஷனுக்காக இம்யூனோசப்ரசன்ஸ். அண்ட் ஃபோர்த் வந்து டயாலிசிஸ் ஃபார் க்ரோனிக் குளோமர்லோநெஃப்ரைட்டிஸ். ஸோ க்ரோனிக் குளோமர்லோநெஃப்ரைட்டிஸ் ஆகிடுச்சுன்னா அதோட காம்ப்ளிகேஷன் வந்து இட் கேன் லீட் டு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸஸ் ஆகிறதுனால கிட்னி டேமேஜ் ஆகும், விச் லீட்ஸ் டு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர். ஸோ க்ரோனிக் குளோமர்லோநெஃப்ரைட்டிஸோட மேனேஜ்மெண்ட் வந்து டயாலிசிஸ். ஸோ பென்சிலின், ரெஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டீன், சோடியம் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், இம்யூனோசப்ரசன்ஸ் அண்ட் டயாலிசிஸ். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் குளோமர்லோநெஃப்ரைட்டிஸ். டெஃபினிஷன் வந்து ஆட்டோ இம்யூன் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த குளோமர்லஸ். முக்கியமாக காசேட்டிவ் ஆர்கானிசம் வந்து குரூப் ஏ பீட்டா ஹீமோலிட்டிக் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ். அதனால் ரிஸ்க் ஃபேக்டர் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ வைல் கலெக்டிங் ஹிஸ்டரி நம்ம கேட்கணும் பேஷண்ட்க்கு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட ஹிஸ்ட்ரி இருக்காங்களா இல்லையானா. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் பெரி ஆர்பிட்டல் எடிமா, யூரீமியா, ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியாவில் ஸ்மோக்கி கோலா கலர்ட் யூரின். அண்ட் ஃபோர்த் இஸ் ப்ரோட்டீன்யூரியா. மேனேஜ்மெண்ட்டில் பென்சிலின், விச் இஸ் பென்சாதீன் பென்சிலின்,
restrict protein, sodium and fluids, immunosuppressants and dialysis for chronic glomerulonephritis. So இதான் glomerulonephritis ஓட exam points. So next நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து nephrotic syndrome. So glomerulonephritis பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ glomerular network டேமேஜ் ஆகிறதுனால ப்ரோட்டீன் லாஸ் ஆகும். அந்த ப்ரோட்டீன் லாஸ்னால பாடியில் குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் பேஷண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. A group of kidney disease with unknown cause which causes damage to the nephrons. ஸோ கிட்னி டேமேஜ் ஆகிறதுனால வர்ற குரூப் ஆஃப் சிம்டம்ஸை தான் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக 2 பாயிண்ட்ஸ் தான், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், அப்புறம் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமோட மேனேஜ்மெண்ட். ஸோ லெட்ஸ் see. Next is causes of nephrotic syndrome. ஸோ நம்ம சொன்ன மாதிரி first cause is glomerulonephritis. Second is SLE, which means systemic lupus erythematosus. இதுவும் இன்னொரு autoimmune disease தான். ஸோ செகண்ட் காஸ் ஆஃப் nephrotic syndrome வந்து SLE or systemic lupus erythematosus. Third cause is CA kidney, cancer of kidney. ஸோ இதான் 3 causes. Next, ஸோ இந்த மாதிரி glomerular டேமேஜ் ஆனால் என்ன ஆகுங்கிறது தான் pathophysiology. ஸோ இதில் வந்து நம்ம சொன்னோம் glomerular nephritisனால ப்ரோட்டீன் லாஸ் ஆகும், which is known as proteinuria. ப்ரோட்டீன் லாஸ் ஆகிறதுனால பிளட்டில் வந்து ஆல்புமினோட லெவல் கம்மியாகும், which is called as hypoalbuminemia. ஸோ glomerular damage leading to proteinuria resulting in hypoalbuminemia. ஸோ hypoalbuminemia ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 2 things. First is decreased oncotic pressure. Oncotic pressure na blood la albumin exert பண்ற pressure exerted by albumin in the blood. So முக்கியமாக bloodல இருக்கிற பிளாஸ்மாவோட ஒரு மெயின் காம்போனன்ட் தான் albumin. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா bloodல ஃப்ளூயிட்ஸை ரிட்டைன் பண்ணுறது. அந்த ஃப்ளூயிடை ரிட்டைன் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுற ப்ரெஷரை தான் oncotic pressureனு சொல்லுவாங்க. ஸோ ஆல்புமியா டிக்ரீஸ் ஆகிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாகும், which is known as decreased oncotic pressure. ஸோ அந்த பிளட் வெசலில் இருக்கிற ஃப்ளூயிடை ரிட்டைன் பண்ண முடியாது. என்ன ஆகும்? பிளட் வெசலுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணுவாங்க அவுட்சைட்னா டிஷ்யூஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க, which leads to edema. So in decreased oncotic pressure leads to decreased plasma volume leading to decreased BP resulting in increased sodium retention and edema. So முக்கியமாக decreased oncotic pressure leads to decreased plasma volume. ஸோ ரிட்டைன் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுற ப்ரெஷர் கம்மியாகிடும். ஸோ ஃப்ளூயிட் ஷிஃப்ட் ஆகி டிஷ்யூஸில் வந்து எடிமா ஆகும். ஸோ எப்பெல்லாம் பிளட்டில் ப்ரோட்டீன் லாஸ் ஆகுதோ அப்போல்லாம் பாடியில் எடிமா வரும். ஸோ இதுதான் அதோட பேத்தோஃபிசியாலஜி. இப்போது பிஐஹெச் இல்லைன்னா ப்ரீ எக்லாம்ஷியாவில் ப்ரோட்டீன்யூரியா இருக்கும், அப்போதும் பேஷண்ட்டுக்கு எடிமா இருக்கும். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமில் எடிமா இருக்கும். லிவர் டிசீஸில் கூட எடிமா வரும். ஸோ முக்கியமாக ஹைப்போஆல்புமினியாவில் வர்ற ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து எடிமா. செகண்ட் திங், ஹைப்போஆல்புமினிமியானா பிளட்டில் வந்து ஆல்புமின் கம்மியாகும். ஸோ அந்த லோ லெவல் ஆஃப் ஆல்புமினை மெயின்டைன் பண்ணுறதுக்காக லிவர் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. லிவர் வந்து ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, which is known as lipoprotein. லிப்போப்ரோட்டீன்னா லிப்பிட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன். ஸோ என்ன ஆகும்? லிப்போப்ரோட்டீனில் இருக்கிற ப்ரோட்டீனை பாடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிமைனிங் இஸ் லிப்பிட்ஸ். ஸோ ப்ரோட்டீனை யூஸ் பண்ணாங்கன்னா மிச்சம் வர்றது லிப்பிட்ஸ். அந்த லிப்பிட்ஸ் பிளட்டில் எக்ஸஸ் ஆகும், which leads to hyperlipidemia. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ப்ரோட்டீன்யூரியாவால் வர்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து எடிமா, ஹைப்போஆல்புமினிமியா and hyperlipidemia. So idan pathophysiology of nephrotic syndrome. First thing is glomerular damage leading to proteinuria resulting in edema, hypoalbuminemia and hyperlipidemia. So நம்ம clinical features பார்த்தோம்னா இது ரொம்ப important தான். First proteinuria, hypoalbuminemia. hypoalbuminemia bloodல வந்து albumin கம்மி ஆகும். இந்த albumin எல்லாமே through urine loss ஆகும். So increased amount of albumin in the urine. So அதோட appearance வந்து foamy urine. இதுவும் important தான். Appearance of urine in nephrotic syndrome, which is foamy urine due to increased albumin in the urine. Third is edema.
எடிமா ஆகிறதுனால பேஷண்டோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃப்ளூயிட் வால்யூம் எக்ஸஸ் ஆகும், பேஷண்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் கெயின். ஃபோர்த் நம்ம சொன்ன மாதிரி ஹைப்பர் லிப்பிடீமியா டியூ டு ப்ரொடக்ஷன் ஆஃப் லிப்போப்ரோட்டீன்ஸ் பை த லிவர். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோட்டீன்யூரியா, ஹைப்போஆல்புமினிமியா, எடிமா அண்ட் ஹைப்பர் லிப்பிடீமியா. ஹைப்போஆல்புமினிமியானா யூரினில் வந்து அப்பியரன்ஸ் ஃபார்மிங் யூரின், எடிமாங்கிறதுனால வெயிட் கெயின் அண்ட் லாஸ்ட் ஹைப்பர் லிப்பிடீமியா. மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக நாம் டயோரெட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பேஷண்ட்டோட பாடியில் ஃப்ளூயிட் வால்யூம் எக்ஸஸ் இருப்பாங்க, எடிமா இருப்பாங்க. ஸோ டயோரெட்டிக்ஸ் ஃபார் எடிமா அண்ட் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் மேனேஜ்மெண்ட்டில் ஃபார் இம்யூனோசப்ரெஷன். ஸோ டயோரெட்டிக்ஸ் அண்ட் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். நர்சிங் கேரில் வந்து முக்கியமாக செக் வெயிட் டெய்லி. ஸோ எதனால் டு செக் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டயோரெட்டிக்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஹவு டு செக் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டயோரெட்டிக்ஸ். அதில் முக்கியமாக ஆப்ஷனில் வந்து யூரின் அவுட்புட் மென்ஷன் பண்ணுவாங்க, இது ராங் ஆன்சர் தான். ஏன் நம்ம டயோரெட்டிக்ஸ் கொடுக்குறோம்? எடிமா ரிலீவ் பண்ணுறதுக்காக. எடிமா ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? பாடியில் வெயிட் கெயின் ஆகும். ஸோ எடிமா ரிலீவ் ஆகிடுச்சாங்கிற பார்க்குறதுனால நாம் டெய்லி வெயிட் செக் பண்ணணும். ஓகே, ஸோ செக் வெயிட் டெய்லி டு செக் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டயோரெட்டிக்ஸ் ஃபார் எடிமா. செகண்ட், ரெஸ்ட்ரிக்ட் சோடியம், ஃப்ளூயிட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். எடிமாங்கிறதுனால சோடியம் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஹைப்பர் லிப்பிடெமியாங்கிறதுனால லிப்பிட்ஸை கூட நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். தேர்ட், கிவ் நார்மல் ப்ரோட்டீன். ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம குளோமருலோநெஃப்ரைட்டிஸ் டிஸ்கஸ் பண்ண போது ரெஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டீன் தான் சொன்னாங்க. ஆனால் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமில் நார்மல் ப்ரோட்டீன் டயட் தான். அண்ட் ஐவி ஆல்புமின் ஃபார் ஹைப்போஆல்புமினிமியா. ஸோ these are the important nursing management. Check weight daily, restrict sodium, fluids and lipids, give normal protein and IV albumin. So nephrotic syndrome, a group of kidney disease with unknown cause causing damage to the nephrons. Clinical features la mukyama proteinuria, hypoalbuminemia, edema and hyperlipidemia. Medical management la diuretics for edema and corticosteroids for immunosuppression. Nursing management la check weight daily, restrict sodium, fluids and lipids. Diet la mukyama give normal protein, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், and IV albumin for hypoalbuminemia. So இதான் nephrotic syndrome.